வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆர்ஓ பியூரிஃபையரில் ஃபில்ட்ரு எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆர்ஓ வெளியில் சில வீட்டில் 2 ஃபில்ட்ரு மாட்டிருப்பாங்க, சில பேர் 1 மாட்டிருப்பாங்க. நான் எங்களோட வீட்டில் 2 ஃபில்ட்ரு மாட்டியிருக்கோம். ஃபில்ட்ரு மாற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வால்வை க்ளோஸ் பண்ணிக்கிடுங்க. வால்வை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட்டு இன்புட் லைனாக உருவி பார்க்குறோம், தண்ணி வரல. இந்த ஃபில்டர் கப் ஜஸ்ட் இந்த மாதிரி ஆன்டி கிளாக்கில் ரொட்டேட் பண்ணிங்கனாலே போதும், ஈஸியாக கழட்டிடலாம். இது இப்போ நான் கலட்டிகிட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு. வெளியிலே டிரான்ஸ்பரண்ட் இருக்கனால உங்களுக்கு தெரியுது எவ்வளோ பிளாக் இருக்குது அப்படின்ட்டு. இது ஃபுல்லாகவே லைஃப் முடிஞ்சது, ஃபில்ட்ரு ஃபுல் பிளாக் ஆகிடுச்சு. இது தூர தான் பண்ணணும். இப்போது செகண்ட் ஃபில்டரில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி தான் ரொட்டேட் பண்ணிங்களா கழட்டிடலாம். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனிஷாக தான் இருக்குது. அது மாதிரி மிட்டில் பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும், கொஞ்சம் ஒயிட் இருக்கும். ஸோ இது நம்ம கூட கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் நாளைக்கு. இப்போ தனியாக வச்சுருவோம். இப்போ இந்த 2 கப்பு உள்ளேயும் பார்த்திங்கன்னா நல்லா அழுக்கு படிஞ்சிருக்கும். இதை நீங்கள் வீட்டில் நம்ம நார்மலாக பாத்திரம் துலக்குவீங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த மெத்தட்லேயே வச்சு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் சோப்பு கூட யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா போதும், அந்த சோப்பு ஸ்மெல் எதுவுமே இருக்காது. நல்லா கூட 2-3 டைம் கூட நல்லா வாஷ் பண்ணிக்கிடுங்க. இப்போ நல்லா ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்ச்சி எடுக்கிறோம். ஏன்னா சில பேர் போரில் கொஞ்சம் உப்பு படியும், அப்படிலாம் கொஞ்சம் போரில் மண் வரும். அதனால் இந்த மாதிரி ஃபில்டரில் இந்த மாதிரி டஸ்ட்லாம் படியுது. இப்போ பார்த்தீங்களா, ஓரளவு க்ளீன் ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம செகண்ட் கப்பையுமே க்ளீன் பண்ணிடலாம். நல்லா 2-3 வாட்டி அலசிடுங்க. அலசிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சோப்பு ஸ்மெல் எதுவுமே இருக்காது. இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுதா, ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, இப்போ இது முடிஞ்சு அடுத்து ஃபில்ட்ரு எடுக்கலாம். இதுதான் நம்ம மாற்ற போகிற ஃபில்ட்ரு. இப்போ 2 ஃபில்ட்ருக்கு நம்ம ஆக்சுவலாக 1 தான் மாற்ற போகிறோம். இப்போ வால்வ் ஓப்பன் பண்ணி ஃபில்டரோட டாப் இருக்கு இல்லையா, கப்போட டாப்பு, அதை இந்த மாதிரி மெத்தடில் ஜஸ்ட்டு கை வச்சு நீங்கள் எடுத்து ஏதாவது டஸ்ட் இருக்கான்னு பார்த்து க்ளீன் பண்ணிக்கலாம். நார்மலாக தண்ணி ஊற்றி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால் ஜஸ்ட் அந்த ஓஸை இந்த மாதிரி மாற்றி பண்ணிக்கிட்டோம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஓஸில் கொஞ்சம் டஸ்ட்லாம் படிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம போர் வாட்டரில் எப்படியும் டஸ்ட்டு மண் எல்லாம் வரும். அதுக்கு இந்த மாதிரி கலட்டிட்டு ஜஸ்ட்டு ஸ்லாப்லேயோ இல்லை தரையிலையோ ஜஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மெதுவாடிங்க. ரொம்ப ஃபோர்ஸ் அடிச்சிடாதீங்க. ரொம்ப ஃபோர்ஸ் அடிச்சிங்கன்னா ஓஸ் உடஞ்சிரும். இந்த மாதிரி லைட்டை தட்டிட்டு நம்ம ஜஸ்ட்டு வால்வை கனெக்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா டஸ்ட் எதாவது இருந்துச்சுன்னா அந்த ப்ரெஷர்லேயே கொஞ்சம் வெளியில் வந்துடும். அதே மாதிரி நம்ம இன்டர்லிங்க் ஹோஸ் இருக்கு இல்லையா, 2 ஃபில்ட்ரு இன்டர்லிங்க் பண்ணுறோம் இல்லையா, அதையும் இதே மெத்தடில் லைட்டாக தட்டிட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் கூட பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் அந்த லைட்டாக பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த பிளாக் அந்த மாதிரிலாம் வரும். நம்ம போர் வாட்டர் கண்டிஷன் பொறுத்து இதெல்லாம் 2-3 வாட்டி க்ளீன் பண்ணிக்கிடுங்க. இல்லை உங்களுக்கு ஆர்ஓ போடும்போது தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வருது அப்படின்னா கூட நீங்கள் அந்த ஓஸோட சேஞ்ச் பண்ணி கூட பார்க்கலாம். ஏன்னா இதில் சர்க்குலேஷன் ஃப்ளோ கம்மியாக இருந்தால் கூட நமக்கு ஆர்ஓவில் பைப் ஆர்ஓ வாட்டர் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ ஓஸ் பழைய கண்டிஷனில் மாட்டியாச்சு. இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி செகண்ட் கப்பில் இந்த ஃபில்டர் எடுத்து ஃபஸ்ட் கப்பில் போடுறோம். ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப பிளாக் ஆகலை, அதனால் இது ஒரு 2-3 வீக்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ணிட்டு அப்புறம் கூட நம்ம இதுக்கு புதுசு போட்டுக்கலாம். நம்ம ஏன்னா டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம வெளில பார்க்கும்போதே தெரியும் பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா. புது ஃபில்டரை நம்ம செகண்ட் கப்பில் போடுறோம். இது போட்டு இதே மாதிரி மாட்டிக்கலாம். இப்போ இதில் ஒரு மேஜர் விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஏர்லாக் ரிலீஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் வால்வ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கப்பில் தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோ தெரியுது இல்லையா, இது தெரியும். ஆனால் நம்ம எல்லாமே டைட்டாக க்ளோஸ் பண்ணதுனால ஒரு பர்டிகுலர் லெவல் வந்தோடனே ஏர்லாக் ஆகி அப்படி நின்றோம்.
ஜஸ்ட் இப்போது எப்படி ஏர்லாக் எடுத்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். இந்த ஒவ்வொரு கப்போட அவுட்புட் இருக்கு இல்லையா, அந்த அவுட்புட் ஓஸ் எடுத்து விட்டிங்கன்னா அப்படின்னாலே உங்களுக்கு ஏர்லாக் எதாவது இருந்துச்சு அப்படின்னாலே ரிலீஸ் ஆகிரும். இப்போ நான் காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு கப்போட அவுட்புட் எடுத்து செகண்ட் கப்பில் கொடுத்துருக்கோம். அந்த இன்புட் எடுத்துகிட்டு பண்ணனாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ தண்ணி ஏறாமல் இருக்கும். இதை எடுத்ததுக்கப்புறம் தண்ணி ஏறும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு எதாவது ஏர்லாக் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு பபுள்ஸ் எல்லாமே வெளில வந்துடும். அது வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வாட்டர் நல்லா ஃப்ளோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link and install the application. இப்போ அதே மாதிரி செகண்ட் கப்போட அவுட்புட்டை வந்து ஓஸ் ரிலீஸ் பண்ணுறோம். இப்போ வால்வ் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தா தெரியும், பபுள்ஸ் தான் வரும் பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் க்ளோஸில் காட்டுறேன். இந்த மாதிரி ஏர் பபுள்ஸ் தான் வந்துட்டுருக்குது. இது ஃபுல்லாக வெளியில் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் ஃப்ளோ வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில். ஓகே, பார்த்தீங்களா? இப்போ வந்து ஏர்லாம் ரிலீஸ் ஆகி வாட்டர் ஃப்ளோ நல்லாயிருக்கு. இப்போ அந்த அவுட்புட் ஓஸ் மாட்டிடலாம். இனிமேல் வந்து நம்ம உள்ள ஆர்ஓக்குள்ளே தான் போகும் கனெக்டிவிட்டி. இது வரைக்கும் தான் ஏர்லாக் இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் எடுத்துட்டிங்கனாலே போதும். இப்போ ஆர்ஓ ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின் பைப்பில் வந்து தண்ணி நல்லா வருது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.